கை பார்த்துக்கா சுத்துக்கா பூக்கா சாங்க மனுஷன் நினைச்சு ஓடிக்கா உனக்கு அதே ஒரு ரிட்டர்ன் பேக் முடிச்சு போச்சுக்கா நீங்க தானே வருங்காலத்துல இனிமேல் எப்பவுமே சிஎம் எங்களுக்கு முதல்வர் தமிழ்நாட்டுக்கு நீங்க தானே. அதே மாதிரி வந்துட்டு நம்ம அப்துல் கலாம் ஆண்ட மாதிரி இந்த இந்தியாவும் கொஞ்சம் ஆண்டு நல்லபடியா காமராஜர் நம்ம அப்துல் கலாம் மாதிரி நீங்களும் கொஞ்சம் இந்தியா அதாவது கொஞ்சம் நிறையவே பண்ணணும்ண்ணே. நன்றிண்ணே. தமிழக வெற்றி கழகம் விஜய். தமிழக வெற்றி கழகம் வாழ்க. தமிழக வெற்றி கழகம் வாழ்க. இல்ல அண்ணா போடுறது வந்து எல்லாமே முதல் கையெழுத்து தான். இப்போ நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு இப்போ நம்ம ட்ரிங்க்ஸ் எல்லாம் அதான் வந்து சாராயத்தை ஒழிக்கிறோம் அதுதான் முதல் கையெழுத்து கிடையாது. இங்க போடப்படுற எல்லா கையெழுத்துமே முதல் கையெழுத்து தான். அந்த மாதிரி தான் நம்மளுடைய அண்ணாவுடைய ஆட்சி வரப்போகுது. அப்படிதான் அவரும் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப எல்லாமே 100 கையெழுத்து 1000 கையெழுத்து 1,00,000 கையெழுத்தும் முதல் கையெழுத்து தான் எல்லாமே. அப்படிதான் நாங்க பாக்குறோம். ஏன்னா நிறைய மாற வேண்டியது இருக்கு. அதனால எல்லாமே முதல் கையெழுத்து தான். இப்போ முதலமைச்சர் ஆயிட்டாரு, அடுத்த ஸ்டெப் என்ன ஸ்டெப்? அடுத்த ஸ்டெப் தான் இப்போ சொன்னேன். முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் சொன்னதெல்லாம் வந்து மக்களுக்கு கட்டாயம் செஞ்சிருவாரு. அவர் வந்து ஒவ்வொரு திட்டம் அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு என்ன தெரியுமா, நிறைய வந்து அதாவது பிள்ளையார கொடியில் போட்டது இருந்து ஏசப்பாவை கும்பிடுறது அல்லாவை கும்பிடுறது எல்லா மதமும் அதாவது வந்து ஒண்ணுங்க சொல்றது. சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டீங்க, அப்புறம் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவீங்க. கட்டாயம் அனுப்புவேன். அதான் சொல்றேன். பாராளுமன்றம் கட்டாயம் நாங்க அனுப்புவோம். அப்துல் கலாம் ஐயா போய் எங்க உட்காந்து ஆண்டுட்டு வந்தாரு அதே இடத்துக்கு எங்க அண்ணாவை நாங்க எல்லாரும் அனுப்புவோம். இனிமே ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருந்தாருல 10 தொகுதி கூட வரமாட்டாரு. என்கிட்ட வந்து நிறைய பேர் 6 தொகுதி வரமாட்டாங்க. நிறைய பழக்க வழக்கம் சொன்னாங்க. நிறைய பிளாக்ல போட்டு எல்லாம் சொன்னாங்க. அங்கங்கே சண்டை போட்டு வந்திருக்கேன். வாய்ப்பே இல்ல. நீதி நேர்மன்னு ஒண்ணு இருந்தா அப்பா ஈஸ்வரன் கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அது எங்க அண்ணா முதலமைச்சர் ஆயே தீர்வான்னு சொன்னேன். எவ்வளோ பேர் மொட்டை அடிச்சாங்க, எவ்வளோ பேர் தீ மெரிச்சாங்க. நான் வந்து வடபழனி வள்ளலுக்கு முருகப்பெருமாளுக்கு தீ மெரிச்சேன். 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து அண்ணாமலையார் போட்டோவும் வடபழனி ஆண்டவர் போட்டோவும் இங்க கொடுத்துருக்கேன். விருதாச்சலத்துலேயும் வந்து விஜய் அண்ணா அவர் பேரும் விஜய் அண்ணா தான் நின்றுருக்காரு. அவருக்கு வந்து நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமாள் கோபுரத்தோட வெற்றி வேலோட நிற்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். எந்த ஒரு முதல்வருக்குமே எந்த கட்சி தலைவருக்குமே வேலோ இல்லை கடவுளுடைய பைபிளோ இல்லை ஒரு இதிகாசமோ ராமாயணமோ இந்த மாதிரி புக்காக கொடுத்ததே கிடையாது. திருவாசகம் இந்த மாதிரிலாம் எல்லாமே விஜய் அண்ணா கைக்கு வந்துருச்சு. அப்பயே வெற்றி நிச்சயம். நீதி நேர்மை தெரிஞ்சவனுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் வெற்றி நிச்சயம் ஆகும்னு தெரியும். அதை வந்து மாத்தணுங்கிறதுக்காக தான் அந்த தொகுதியில நான் வந்துருவேன் இந்த தொகுதியில வந்துருவேன். அண்ணா சொன்ன மாதிரி அவங்க உசுப்பேத்தி வேடிக்கை பார்த்தாங்க. நான் கடுப்பேத்தினாலும் நாங்க கடுப்பாகாம அமைதியா இருந்து நாங்க சாதிச்சுக்கோம். ஒரே ஒரு கேள்வி, விசில் சின்ன அறிவிச்சப்ப எல்லாரும் கலாய்ச்சாங்க. அந்த சின்ன நான் எப்படி தெரியுமா அவங்க கலாய்ப்பாங்கன்னு, விசிலுங்கிறது என்ன சத்தம்ங்கிறது என்ன, ஒரு சந்தோஷமா இருந்தா சத்தம் போட்டு கத்துவோம், ஒரு ஆபத்து வந்துட்டா சத்தம் போட்டு கத்துவோம். அது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சத்தம் மட்டும்தான் நம்மளை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். அதை தான் அவர் விசிலா எடுத்திருக்காரு. அவருடைய பேர்லயும் வந்து வி வரும், விநாயகர் அப்படிங்கிறதுல வி வரும், வெற்றி நிச்சயம். எந்த ஒரு ஆபத்தா இருந்தாலும் நீ விசில ஊது, நான் 1 செகண்ட்ல அப்படி வந்து நிப்பேன் அப்படின்னு அவர் சொன்னாரு பாருங்க. 5 நிமிஷத்துல நிப்பார். நிறைய சொல்லியிருக்காரு. கிராமத்துல வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து கிராம நகரம்ல வேலையை கொடுக்குறேன்னு இருக்காரு. 18,000 இருந்து 25,000 வரை வேலை எதுக்கு தெரியுமா? எங்கெங்க என்ன நடக்குது தேவையில்லாத எதனா செஞ்சாங்களா அந்த மாதிரி
அதாவது வந்து படிக்காம ஒரு ட்ரைனிங் போகாம போலீஸ் வேலை அந்த மாதிரிலாம் அறிவிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தனித்தனியாக அறிவிச்சிருக்காரு. இப்போ கன்னியாகுமரிக்கு என்ன வேணும், கோயம்புத்தூருக்கு என்ன வேணும், கிருஷ்ணகிரிக்கு என்ன வேணும், கடலூருக்கு என்ன வேணும், சென்னைக்கு என்ன வேணும், இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு என்ன வேணுமோ அதை தான் பொதுவாக வந்து நான் ஃப்ரீ பஸ் விடுறேன்னு சொல்ல, இவங்களாச்சு வந்து குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும் தான் ஃப்ரீ பஸ் சொன்னாரு. எங்க அண்ணா வந்து எல்லா பஸ்லுமே ஃப்ரீ சொல்லிட்டாரு. இப்போ ஒரே ஒரு விஷயம், இப்போ கருணாநிதி குடும்பத்தில் எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்கன்னா தொழிலுன்னு வந்து முதல்ல வந்து கேள்விப்பட்டிருக்கேன், பஞ்சு தொழில் வந்து பெரியவர் செய்கிறாரு அவங்க பையன் அப்படின்ட்டு. அதெல்லாம் விட்டுட்டு சாராயங்காய்ச்சி விற்கிற தொழிலில் இறங்கிட்டாங்க. கனிமொழிக்கு ஒரு பிராண்டு, அவங்க அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் தனித்தனியாக பிராண்டு கொடுத்து நாடை சுடுகாடு ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கடவுள் வந்து விஜயனா ரூபத்தில் நாங்கள் முழிச்சுக்கிட்டோம் வந்துட்டோம். இதை ஒழிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ எப்படின்னா இந்த கனிமொழிக்கெல்லாம் வந்து யார் கூட பேசுறதுக்கான தகுதியே இல்லை. இப்போ ஒரு பொண்ணு கூட வந்து கற்பழிச்சு இறந்துருச்சு. அதுக்கு வந்து ஒரு நடிகர் கேட்குறாரு, புதருக்குள்ள ஏன் போச்சுன்னு. இவங்க வீட்டு பாத்ரூம்ல கதவை திறந்து வச்சுட்டு போவாங்களா? இவர் கதவை திறந்து வச்சுட்டு போட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து புதருக்குள்ள போனோமா, எங்களுக்கு பாதுகாப்பு பண்ணணுமா, போலீஸ் வரமாட்டியா, முதலமைச்சராக வரமாட்டேங்கிறத நாங்கள் பாதுகாப்பு பண்ணிக்குவோம். நாங்கள் போலீஸை மதிக்கிறோம், முதலமைச்சரை மதிக்கிறோம். அந்த மாதிரிலாம் மதிச்சதுனால தான் எங்கள் அண்ணா எங்கேயாச்சும் வந்து அங்கிள்னு தான் சொல்லியிருக்காரு. ஒரு கெட்ட வார்த்தை எங்கள் அண்ணா பேசியிருப்பாரா? இல்லை எங்கள் கட்சியை சேர்ந்த யாராச்சும் ஒருத்தங்க நாங்கள் விமர்சனம் பண்ணியிருப்போமா? இவங்களுக்கு எப்படி தெரியுமா, நாங்கள் வரணுன்றது மட்டும்தான் எங்கள் கொள்கை. அவங்க வந்து எங்களை வரக்கூடாதுன்றது ஒரு கொள்கையாக வச்சுருந்தாரு. எப்பவுமே வந்து அடுத்தவனுக்கு கெட்டது செய்யணுன்ற கொள்கையெல்லாம் ஜெயிக்காதுங்க. அதில் அந்த வெற்றி தான் நாங்கள் ரொம்ப பெருசாக பார்க்குறோம். அண்ணா வந்து இன்னொன்று வாங்கக்கா, நீங்கள் வந்து ஏசப்பா ஆசீர்வாதம் இருக்குன்னு இவங்க சொன்னாங்க. அதில் சந்தோஷப்படுறேன். இப்போ நான் எப்படி எங்கள் அப்பா ஈஸ்வரனுடைய ஆசீர்வாதம், அதாவது பிள்ளையார், முருகர், கோவிந்தா, ஐயப்பன், ஈஸ்வரனுடைய ஆசீர்வாதம் முழுக்க அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறோம். ஏசப்பாவோட ஆசீர்வாதம் இருக்குன்னு இவங்க சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய வந்து அல்லா கோயிலெல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் வேண்டுதல், நிறைய பேர் அண்ணாவுக்காக, அண்ணா நம்மளை நம்பி வந்திருக்காரு, நம்மளுக்கு செய்யணும்னு வந்திருக்காங்கன்னா எல்லாருமே இந்த வேண்டுதலை வந்து எல்லாருமே கடைப்பிடிச்சோம். இப்போ விருதாச்சலத்தில் வந்து அங்காளம்மன் கோயில் கட்டுறதா வேண்டியிருக்கேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்யணும். இந்த சேகர் பாபு வந்தார், நீதி நேர்மைன்னு இருந்தது. எங்கள் கோயிலில் மட்டும்தான் நீதி நேர்மை இருந்தது. அதே மாற்றி விட்டாங்க. இப்போ நார்மலாக போய் சாமி கும்பிட முடியாது, ஒரு அபிஷேகம் பார்க்க முடியாது. வடபழனி கோயிலில் வந்து நான் கைலாய வாத்தியம் வாச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு வருஷமாக வாச்சிக்கிட்டு இருக்கேன். நான் ருத்ராயா டீம்னு சொல்லிட்டு வாச்சிட்டு இருக்கேன். அங்கேயே வந்து 2 டைம் நான் இப்போ வாசிக்கு போகல. காரணம் என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஒரு அம்மா, அந்த அம்மா போட்டிருக்கு அபிஷேகம் நடக்கும்போது ஒரு ஆளாக போய் பார்த்துட்டு போகணும், நின்று ஒரே இதில் ஒரு 1/2 மணி நேரம் நிற்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் சட்டம் கிடையாது. மக்களுக்காக தான் கடவுள், கடவுளுக்காக தான் மக்கள். கடவுள்கிட்ட போய் குறை சொல்லி இருக்கிறவெல்லாம் உண்டையில் போடுறான், இல்லாதவனுக்கு எடுத்து செய்கிறது தான் வந்து வழக்கமாக இருந்துட்டு இருந்தது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, திமுக கட்சியில் இருக்கிறவங்க மற்ற பேரை பிரித்து எடுத்துக்கிட்டானுங்க எல்லா காசையும். இப்போ இருக்கிறவன் ஒரு 10 லட்சம் கொண்டு போடுறான், ஒரு வேலை கொண்டு போடுறான், ஏதாச்சும் ஒன்று போடுறான்னா இவங்கெல்லாம் சம்பாரிச்சு எடுத்துக்கிறாங்க. இல்லாத மக்களுக்கு செய்யல. இப்போ ராஜா காலத்துல எப்படி ஆண்டாங்க, இருக்கிறவங்க கொண்டாந்து கொடுத்தாங்க, இல்லாதவங்களுக்குலாம் பகிர்ந்து கொடுத்தாங்க. இப்போ இதை இவங்க அதை தான் அண்ணா சொல்லியிருக்காரு. இருக்குது சொத்து, அரசாங்க சொத்து, ஆண்டவன் சொத்து, மக்கள் சொத்து எல்லாம் ஒன்று தான். இதை அப்படியே எடுத்து மக்களுக்கு கொடுக்குறேன்னாரு. அவர் சொன்னது உண்மைன்னு கடவுளுக்கு தெரிஞ்சிருச்சு. நல்ல ஒரு வெற்றியை வந்து கடவுள் கொடுத்துட்டாங்க. ஜூலி இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. எப்போ போட்டிருக்கு? இப்போ வீடியோ போட்டிருக்காங்க. திமுக வந்து வெற்றி தோல்வின்றது சகஜம். அதாவது உள்ள வந்து சட்டமன்றத்துல வந்து டிஎம்கேக்கு எதிராக உட்காந்து உங்களால பேச தில் இருக்கா, தைரியம் ஏங்க? எத்தனை படத்துக்கு வந்து டயலாக் படிச்சிருக்காரு, எத்தனை பாட்டு பாடி இருக்காரு, மைண்ட்ல எல்லாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். சரியா? ஒன்ன மாதிரி வந்து உதவாக்கார கிடையாது. ஒரே டயலாக வந்து பேசிட்டு வாடா பார்க்கலான்னு நீ அன்னைக்கு சொன்னனாலே ரோட்டுக்கு வந்தா நீ உயிரோட போயிருந்திருப்பியா? நீங்க எப்படி பிளான் பண்ணி கரூர்ல வந்து 40 பேரை சாவடிச்சிங்களோ, பிளான் பண்ணாமே கடவுள் வந்து உன்னை அப்படியே கொசு நசுக்கிற மாதிரி நசுக்கி சாவடிச்சிருப்பாரு கடவுள். சரியா? நீதி நேர்மை இல்லைன்னு பேசக்கூடாதீங்க, எல்லாமே இருக்கு. அவங்க வந்து மானங்கட்ட கட்சிங்க. அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் சட்டமன்றத்துல டிஎம்கே எதிராக உங்களுக்கு பேச தைரியம் இருக்கான்னு கேக்குறேன். பேச தைரியம் வந்து எங்க அண்ணாவுக்கு வந்து கோடி கணக்குல இருக்கு தைரியம். நீ எல்லாம் கேட்க வேண்டிய தகுதியே கிடையாது. நானே இவ்வளவு கேள்வி கேட்கறேன், என் முன்னாடி வந்து கேள்வி பேச பார்க்கலாம். நான் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியுமா உன்னால? காசை வாங்கிட்டு பேசுறேன். இனிமே ஆட்டை சூடு பிடிக்கும். எதுக்கு தெரியுமா பிடிக்கும்? நீங்க எங்க கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்க, யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிருக்கீங்க, எல்லாத்தையும் நாங்க எடுக்கும்போது சூடு பிடிக்கதான் செய்யும். ஆட்டம் கண்டுடுவீங்க, ஏற்கனவே கண்டுட்டீங்க. டிஆர் சொன்ன மாதிரி, அண்ணா சொன்ன மாதிரி உசுபேத்தி விட்டீங்கல்ல, அதுக்கானதெல்லாம் இப்ப அனுபவிப்பீங்க இனிமேல்.
அண்ணா பண்ணுவாரு. அண்ணா வந்து நீங்க கெடணும்னு பண்ண மாட்டாரு. நீங்க இந்த தவறெல்லாம் பண்றீங்க, இதுக்கான தண்டனை நீங்க அனுபவிக்கணும்னு பண்ணுவார் அண்ணா. அதாவது அண்ணன் ஒரு விஜய் சாருக்கு எல்லாரும் சவால் விட்டாங்க, அவங்கள என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க இப்போ? விஜய் சாருக்கு வந்து அப்பந்தே விஜய் சவால் விட்டவங்களுக்கெல்லாம் நிறைய யூடியூப் மூலமா சொல்லிட்டு தான் இருந்தாங்க. So, அந்த மாதிரி நிறைய ஜம்முன்னு வெற்றியை கொடுத்திருக்காரு. அதேதான். தமிழக மக்களுக்கு நாங்க எங்க நன்றியை இந்த நேரத்துல தமிழக வெற்றி சார்பில் நாங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஏன் சொல்றேன்னா, இந்த மக்கள் இருந்தாலும் அண்ணன் இல்லை, எல்லாமே அவர் சொல்றதே அதுதான். என் மக்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் வந்து எல்லாரும் மாதிரி சும்மா சொல்ல எங்க மாட்டேன். அண்ணாவுக்காக நாங்க சொல்லுவேன். எங்களுக்காக எங்க அண்ணா விஜயனா அவர் வந்து அதாவது எப்படின்னா மன்னனின் மன்னன் அவர். இப்ப இன்னொரு விஷயம், எல்லாருமே தோக்க அடிக்கிற மாதிரி அவர் இப்பே வந்து நிறைய ஓட்டு, ஒரு நிமிஷம், நிறைய இல்ல நான் என்ன சொன்னா, இப்பே வந்து நிறைய ஓட்டு வந்து நம்மளுக்கு இன்னும் விழுந்திருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் தயங்கி நிற்கிற இது இருந்திருக்கா. காரணம் என்ன தெரியுமா? இது என்னது, சூரியன் கட்சி. அதாவது வந்து எப்படின்னா, இவங்க வந்து இது வரைக்கும் அரசாங்கத்துக்குன்னு ஒரு சேனல் கூட கிடையாது. அப்படி இருந்ததுன்னா விஜய் அண்ணா வந்து இப்போ அண்ணா போஸ்ட் வாங்கியிருப்பாரு. ஜெயலலிதா அம்மா தனியாக ஒரு இது சேனல் வச்சுக்கிட்டாங்க, இவங்க தனியாக சேனல் வச்சுக்கிட்டாங்க. இவங்க சேனல் இவங்கள மட்டும் நல்லதாக போட்டனால நிறைய கிராமத்தில் போய் செல்லில்லாத இடத்துல தெரியல. தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 40 சீட்டு கூட வாங்கியிருக்க மாட்டார். நேரன்னு மக்கள் கிழிச்சிருப்பாங்க எல்லாத்தையும். செல்லு இருந்த இடத்துல மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சுது, சொல்லி புரிய ஆரம்பிச்சாங்க பசங்கள்லாம். அதனால வந்து எப்படி சொல்றதுன்னா, இனிமே அண்ணா கட்டாயம் வந்து அரசாங்கத்துக்கு இவர் நாடு ஆள்ற வரையும் சரி, இன்னும் ஒரு 50 வருஷம்னாலும் சரி, அதுக்கப்புறமா அரசாங்கத்துக்குன்னு தனியாக ஒரு சேனல் இருந்தே ஆகணும். தமிழக அரசாங்கம் சேனல் அப்படின்னு சொல்லி கட்டாயம் இருந்தே ஆகணும். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு வச்சதுன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் சேனல் அது வந்து எப்பவுமே எந்த இது மாறினாலும் 50 வருஷம் கழிச்சு மாறினாலும் சரி, அது மாறாம இருக்கணும். அது அண்ணா செஞ்சுட்டு போகணுங்கிறது என்னுடைய பெரிய வேண்டுகோள். தேங்க்யூ. நன்றிம்மா.